வணக்கம். விருச்சக ராசி ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025. விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 4 கிரகங்கள் பயிற்சி பெற்று அமரப்போகிறது. முதலில் 2025 மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி பெறுவார். இரண்டாவதாக 2025 ஏப்ரல் மாதம் ராகு கேதுக்கள் பயிற்சி. மூன்றாவதாக 2025 குரு பகவான் மே மாதத்தில் பயிற்சி பெறுவார். 4 கிரகங்களும் பயிற்சி பெறுவதில் உங்களுக்கு நற்பலன்களை அதிகமாக தரக்கூடிய கிரகங்கள் ராகு கேதுக்களில் கேது பகவான் மட்டும் நற்பலன்களை தருவார். ராகு பகவான் 4ஆம் இடத்தில் அமருவார். 4ஆம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பான இடம் கிடையாது. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகுவார். இருப்பதிலேயே சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகுவது தான் ஒரு மிகப்பெரிய நற்பலன் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, எந்த நேரத்தில் எதை செய்து ஒருத்தருக்கு பிரச்சனைகளை கொடுப்பார் என்பதை சனி பகவானுக்கு மட்டுமே தெரியும். நல்லா இருக்கும் குடும்பம், திடீர்னு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனைகளாக உருவாக்குவது சனி பகவான் தான். நல்லா தொழில் நடந்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு நஷ்டம் வரும், திடீர்னு வீழ்ச்சி வரும். இந்த பாதகத்தை தருவது சனி பகவான் தான். நல்லா இருக்கிற குடும்பமும், நல்லா இருக்கிற வேலையும், நல்லா நடந்துக்கிட்டு இருக்கிற வியாபாரமும், நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்கிற மனுஷனுங்க கூட திடீர்னு மாற்றங்கள் ஏற்பட்டு பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகளை கொடுக்கின்ற பாதக பலன்களை செய்வது சனி பகவான் தான். மேசம் முதல் மீனம் வரையில் உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு குறை வந்தால், கஷ்டம் வந்தால், துன்பம் வந்தால், ஒருவேளை சனி வந்திருப்பாரோ, எதுக்கும் ஒரு முறை ஜாதகத்தை பார்த்துடலாம் என்கின்ற அளவிற்கு பயத்தை உருவாக்கி வைத்திருப்பது இந்த சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகி ராசிக்கு 5ஆம் ராசியில் அமருவது ஒரு நல்ல விஷயம். சனி பகவானால் இதனால் வரையில் இருந்து வந்த தொடர் தொல்லைகளிலிருந்து மீண்டு வரலாம். இப்பொழுது ராகு கேது. ராகு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து விடுவார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், வண்டி வாகனம், வீடு, செய்கிற தொழில், இதை குறிப்பது தான். சொந்த ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தை தாய்ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்போ அமருவது சுகஸ்தானம். 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனம், வீடு, வியாபாரம், தொழில், இதை சொல்லலாம். இவைகளில் சற்று பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். சில பாதிப்புகள் வரும். அது கூட எப்போ ராகு கேது பயிற்சி பெற்று அமர்ந்தவுடன் ஒரு 10 நாளில் குரு பகவானும் பயிற்சி பெற்றுவார். இந்த குரு பகவான் செய்யக்கூடிய பாதகமாக தான் இருக்குமே தவிர, அவருடன் இணைந்து ராகு பகவான் சில கெடு பலன்களை தருவார். தொழிலில் மாற்றங்கள் இருக்கும். வருமானமே வராகட்டி நம்ம என்ன பண்ண முடியும்? வேறு ஏதாவது ஒரு தொழிலாவது செய்யலான்ற எண்ணங்கள் வரும். வருமானம் இல்லைன்னா குடும்பத்தில் யாராவது மதிப்பாங்களா? காசு பணமே இல்லை, தண்டச்சோறு திங்கிறதுக்கு வரையான ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படி கேட்டால் நமக்கு என்ன பண்ணோம்? அதுவும் விருச்சக ராசிக்காரங்க தொட்ட உடனே கோபம் வரும். ஒரு சொன்ன உடனுக்குடனே ஆத்திரம் வரும். அதனால் இந்த வேலையை செய்கிறத விட வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலையை செய்யலாமே அப்படி என்கின்ற எண்ணங்கள் தோன்றும். ஒரு சிலர் முயற்சியும் செய்ய முடிவெடுக்கலாம். அப்படி
எந்த கிரகமாக இருந்தாலும் சனியை தவிர மற்ற ராகு கேது குரு பகவானை பொறுத்தவரையில் சனி பகவான் தான் நிலையாக நின்று தொல்லைகளை தாண்டி வர முடியாத அளவுக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டு இருப்பார். ராகு கேதுக்கள் அப்படி கிடையாது. மாறும்போது தொல்லைகள் அதிகமாக இருக்கும். மாறிய பிறகு ஒரு 5 அல்லது 6 மாதங்கள் கழித்து அவர் தொல்லைகளை குறைத்து கொள்வார்கள். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. குரு பகவானும் அப்படி தான். ஆனால் இந்த 2025 ராகு கேது பயிற்சி தான். ராகு பாதகம்தான். படு பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாக வருவது குரு பகவான் தான். 8 மறைவது, அஷ்டமத்தில் அமருவது. அஷ்டமத்தில் அமர்ந்தால் ஒரு வருஷம் பூரா கெடு பலன்களை தரமாட்டார். கொடுக்கிறது 4 மாதமோ 5 மாதமோ தான். 10 வருஷம் மறக்காத அளவுக்கு தண்டனையை கொடுப்பார். குரு பகவானும். குரு பகவான் சுபகிரகமாச்சு, அவ்வளோ கஷ்டத்துங்களை கொடுத்துருவாரான்னு கேட்டிங்கனாக்கா ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு கேள்வியாகவே இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு பிந்திய ராசி, அதாவது உங்கள் பின்னாடி ராசி 12வது ராசின்னு சொல்லுவாங்க துலாம் ராசிக்காரங்களை. அந்த துலாம் ராசிக்காரங்க உங்கள் வீட்டில் யாருன்னா இருந்தாங்களே கேளுங்க. 8ல் இருந்தார், கெடுதலாக செய்தாருன்னு கேளுங்களேன். ஒரு லிஸ்ட்டே கொடுப்பாங்க. இவ்வளோ கெடுப்பலன்கள் 8ல் இருக்கும்போது குரு பகவான் தந்துட்டார் அப்படின்னு. ஆனால் இதில் நீங்கள் பாக்கியசாலி. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு போகும்போது சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு போயிடுறாரு. ராகு பகவான் 4ஆம் இடத்திற்கு வரும்போது கேது பகவான் 10ஆம் இடத்திற்கு போயிடுறார். 2 கிரகங்கள் சாதகம். இந்த 4 கிரகங்களும் பாதகமாகவே இருந்துட்டால் தான் வாழ்க்கையில் என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு நிரந்தரமான முடிவை எடுக்க முடியாத, ஒரு நல்ல வழியும் போக முடியாத, ஒரு மனிதனை கட்டி வச்சது போல, கட்டி வச்சு கொடுமை செய்வது போல கடினமான கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. சனி பலம் இருக்குது, கேது பலம் இருக்குது. குரு பலம் பொறுத்த வரையிலும் குரு பகவான் பயிற்சி ஆவார். ஒரு 5 மாதம் 6 மாதம் கடுமையான கஷ்டங்களை கொடுப்பார். ஏன்னா கூடவே ராகு இருக்கிறார் இல்லையா, கடுமையான கஷ்டங்களை 2 பேர் சேர்ந்து கொடுப்பாங்க. குரு பகவான் எதில் கடுமை காட்டுவார்? குரு பகவான் ஒரு சுபகிரகம். சுப நிகழ்ச்சிகளை நடக்க விட மாட்டார். வருமானத்தை வரவிட மாட்டார். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுப்பார். மன நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எந்த தொழில் செய்தாலும் அதில் வெற்றியும் லாபமும் இருக்காது. குடும்பத்தில் கூட நிம்மதி இருக்காது. திடீர்னு உடல் நலத்தில் பாதிப்பு வரும். குடும்பத்தில் யாருக்காவது உடலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். பணம் விரயங்கள் மேல் விரயங்கள் வந்து கொண்டே இருக்கும். சந்தோஷமற்ற மனிதர்களாக, நிம்மதியற்ற மனிதர்களாக, தினமும் கஷ்டங்களை அனுபவிக்கின்ற மனிதர்களாக மாற்றுவார் குரு பகவான். அது எவ்வளோ காலத்துக்கு? ஒரு 5-6 மாதம்தான். 5-6 மாதம் பொறுத்து அவர் பயிற்சி ஆன உடனே 5-6 மாதம்தான். அதுக்கப்புறம் வக்கரம் பெற்றுவார். அவரை நிலையான குரு பகவான் 1 வருஷம் பலன் கொடுத்தாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. 5-6 மாதம் கெடு பலன், அதுக்கப்புறம் நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதே மாதிரி தான் ராகு கேதுக்கள் கூட. ஆரம்பத்தில் அவங்க வரப்போகிறாங்கன்னா வந்துட்டாங்கன்னாக்கா நல்லது செய்யணுமா, வேகமாக நன்மையை செய்துட்டு அதுக்கப்புறம் மத்தியம பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதுவே கெடு பலன்களை தரணுமா, வேகமாக செய்வாங்க கெடு பலன்களை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு போவாங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக குறையன்னு சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ விருச்சிக ராசியில் 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்தினுடைய சார பரிமாற்றம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மாறுறாங்க இல்லையா. 6 மாதம் பொறுத்து இருந்து 3 மாதம் பொறுத்து மாறுறாங்க இல்லையா. அப்போ மாறும்போது
அந்த நட்சத்திரத்திலேருந்து அவங்க பாதங்கள் மாறும்போது உங்களுக்கு நற்பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். 1.5 வருஷம் 18 மாதம் தொடர்ந்து கஷ்டத்துங்களை கொடுத்தது யாருக்குமே கிடையாது. ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் தசா சரியில்லைன்னா, அந்த ராகு கேது பயிற்சி ஆனாலும் சரி, குரு பயிற்சி ஆனாலும் சரி, சனி பயிற்சி ஆகி நல்ல இடத்துல உக்காந்தா கூட அந்த நல்ல பலன் நடக்காது, கிடைக்கவும் கிடைக்கிறதில்ல. அதுக்கு ஜாதகம் தான் காரணம். ஆகையால் விருச்சிக ராசியான உங்களுக்கு ராகு கேது பயிற்சியால் ஒரு 6 மாதம் கஷ்டமாக இருக்கும். அதற்கு பிறகு இயல்பான நிலைக்கு நீங்கள் வந்து விடலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.